நம்முடைய குழந்தைகளை நாம் ஹிஃப்து பிரிவில் சேர்க்கக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட மதரசாக்களை தேர்வு செய்ய வேண்டும்? குர்ஆன் என்பது இது ஒரு அமானிதம். குர்ஆன் என்பது நம்முடைய இஷ்டத்துக்கு ஓத முடியாது, மனனம் செய்ய வைக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் ஓதக்கூடிய குர்ஆனாக உலகத்தில் எவ்வளவு நாம் படிக்க வைத்தாலும், எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொடுத்தாலும், குர்ஆனை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுத்தால் அவர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய சிறந்த நிரப்பமான ஒரு பரிசை, ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்கவே முடியும். ஹாஃபில், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஹாஃபிதாக்களாக நீங்கள் உருவாக்கினால், அந்த குழந்தைகள் உறங்கினாலும் அல்லாஹ்வினுடைய கலாம் அவர்களோடு சேர்ந்திருக்கும். UH மீடியா நடத்தும் மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் மௌலவி அல்-ஹாஃபில் அப்துல் காதர் மன்பாயி ஹதரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبًا முபாரக்கன் ஃபீஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذِّكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. وقال تعالى: ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. وقال النبي صلى الله عليه وسلم: أهل القرآن أهل الله وخاصته. صدق الله مولانا العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்ற இறை நேசர்களே, அல்லாஹ்வினுடைய பாசத்தை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த மார்க்கம் மிகவும் அற்புதமானது, மிகவும் முழுமையானது. நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வியலில் நாம் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மார்க்கத்தின் வழியாக நமக்கு மிக அழகாக தந்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய புனித அல் குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குர்ஆன் இல்லாமல், குர்ஆனில் என்ன விஷயங்கள் இருக்கின்றது என்பதை தெரியாமல் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனாக மாற்ற முடியும்? ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும். இப்போ முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆனின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டால்தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, பாசத்தை பெற முடியும். முழுமையாக ஆக்கப்பட்ட மிக சிறப்பான இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வியலாக நாம் மாற்ற முடியும். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால், குர்ஆன் நம்முடைய வாழ்வியலில் கலந்திருக்க வேண்டும் என்றால், அடிப்படையாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை ஓத தெரிந்திருப்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஆனால் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆனின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைய முடியும். ஆனால் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இரண்டும் முரண்பாடாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. குர்ஆன் என்பது மற்ற புத்தகங்களைப் போல அது ஒரு புத்தகம் அல்ல, அது வெறும் தாள் அல்ல. குர்ஆன் என்பது அது ஒரு பொக்கிஷம். குர்ஆன் என்பது அது நம்முடைய வாழ்வியலோடு, குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்வியலோடு கலந்து இருக்கக்கூடியது. சாதாரணமாக உங்களுக்கு நமக்கு புரிவதைப் போல நாம் சொல்வதாக இருந்தால், குர்ஆன் என்றால் என்ன? ஹுவ கலாமுல்லாஹி அஸ்ஸ வஜல். அது அல்லாஹ்வினுடைய பேச்சு, அல்லாஹ் பேசியது, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், அல்லாஹ் உச்சரித்தது. அல்லாஹ் ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்
மாலிகி யௌமித்தீன் என்று ஓதினான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டார்கள். நாம் ஓதுகின்றோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் ஓதினால் இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை, இந்த வசனத்தை அல்லாஹ் மொழிந்த அந்த வசனத்தை நாம் ஓதுகின்றோம். அல்லாஹுவை நாம் பார்த்தது கிடையாது, ஆனால் அல்லாஹுவின் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றோம். அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அல்லாஹ் பேசிய, அல்லாஹ் உச்சரித்த அந்த வார்த்தைகளை என்னுடைய நாவுகள் உச்சரிக்க வேண்டுமே, அதற்கு நான் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டுமே என்பதை மட்டும் நாம் ஏன் மறந்து விடுகின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்தது கிடையாது. சஹாபாக்களை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில், மஜ்லிஸில் நாம் அமர்ந்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான நாவிலிருந்து வெளியான வார்த்தைகளை எப்படி கேட்டு மகிழ்ந்தார்களோ அப்படி நாம் கேட்டது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுவார்கள், என்ன வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் நேரடியாக கேட்டது கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத துவங்கினான், நான் சூரத்துல் பக்ராவை ஓத துவங்கினான், நான் சூரா ஆல இம்ரானை ஓத துவங்கினான், நான் சூரத்துல் ஃபலகை ஓதினான், நான் சூரத்துல் நாஸை ஓதினான். இந்த வார்த்தையை, இந்த வசனங்களை என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே வார்த்தைகளை மொழிந்திருக்கின்றார்கள். எந்த வார்த்தையை அல்லாஹ் மொழிந்தானோ, எந்த வசனத்தை அல்லாஹ் ஓதி காண்பித்தானோ, எந்த வார்த்தைகளை, எந்த வசனங்களை மலக்குகளின் தலைவர் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன், அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத, அல்லாஹ் ஏவினால் அதை அப்படியே செய்யக்கூடிய பரிசுத்த மலக்குகள், அந்த எல்லா மலக்குகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பித்த அந்த வசனங்களை என்னுடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அந்த வசனங்களை நானும் ஓத வேண்டும், நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய நாவிலிருந்து அதை வெளியாக்க வேண்டும், அந்த வசனங்களை என்னுடைய நாவுகள் உச்சரிக்க வேண்டும் என்று எந்த முஸ்லிமும் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? அப்படி ஆசைப்படாமல் இருந்தால் அது எந்த அளவிற்கு மிக பெரும் துர்பாக்கியம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். கண்ணியமான நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய நேசர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சரித்த அதே வார்த்தைகளை நம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் உச்சரித்த அந்த வார்த்தைகளை நம்முடைய நாவுகளிலிருந்து வெளியாக்கி அதை கேட்டு மகிழ்வதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். பாவத்திலேயே இருக்கக்கூடிய சிந்தனைகளிலேயும் செயல்களிலேயும் ஒவ்வொரு அசைவுகளிலேயும் பாவங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற நம்மிலிருந்து அல்லாஹ் பரிசுத்த வேதத்தை, பரிசுத்த அவனுடைய பேச்சை, கலாமுல்லாஹுவை, அல் குர்ஆனை வெளியாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான் என்றால் அல்லாஹுவுக்கு நம்ம மேல எவ்வளவு பிரியம், அல்லாஹுவிற்கு நம் மீது எவ்வளவு அன்பு, அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணையாக பாசமாக இருக்கான். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் இல்லாது போனால் நாம் சுவர்க்கவாசிகளுடைய பட்டியலில் காணாமல் போக நேரிடுமே. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் அல் குர்ஆனை முதலில் ஓத வேண்டும், குர்ஆனை நான் முதலில் ஓத வேண்டும். குர்ஆன் என்னுடைய வாழ்வியலாக ஆக வேண்டும் என்றால் எனக்கு குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமினுடைய நாவிலிருந்து எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதுங்க அஜித்து, எனக்கு குர்ஆன் சரியா ஓத வராது, நான் குர்ஆன் ஓதலை
எனக்கு அலிஃப் பாத்தா கூட தெரியாது, நான் குர்ஆன் சின்ன பிள்ளையில ஓதுனேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது என்ற இந்த வார்த்தைகளை விட தாழ்ந்த வார்த்தைகள், நம்முடைய இம்மை மறுமையினுடைய வாழ்வை வீணாக்கக்கூடிய வார்த்தைகள் வேற எதுவும் இருக்க முடியுமா? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா. குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. குர்ஆன் என்பது அது ஒரு பொக்கிஷம். குர்ஆன் என்பது அது ஒரு புத்தகம் அல்ல. குர்ஆன் என்பது அது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு சாதாரண பேப்பர் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனுடைய நூர், அதனுடைய பிரகாசம், அதனுடைய ஒளி, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய கிருபையோடு குர்ஆனை ஓத தெரிந்திருக்கின்ற நாம் அந்த குர்ஆனில் இருந்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குர்ஆனை மனனம் செய்யலாம், சூறாக்களை மனனம் செய்யலாம். நம்முடைய குழந்தைகளை ஹாஃபிதுகளாக நாம் உருவாக்க வேண்டும். ஆண் குழந்தைகளையும் உருவாக்கலாம், பெண் குழந்தைகளையும் ஹாஃபிதாக்களாக உருவாக்கலாம். குர்ஆனை ஏன் நம்ம அதை மனப்பாடம் செய்ய வைக்கணும்? நம்முடைய குழந்தைகளை ஏன் அவங்கள ஹாஃபிதுகளாக நம்ம ஏன் உருவாக்கணும்னு சொன்னால், இந்த ஷரியத்தினுடைய பாதுகாப்பு என்பது குர்ஆனை பாதுகாப்பதன் மூலமாக, குர்ஆனினுடைய சட்டங்களை பாதுகாப்பதன் மூலமாக, குர்ஆனினுடைய கருத்துரைகளை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் இந்த தீனை, மார்க்கத்தை நாம் பாதுகாக்க முடியும். இப்போ குர்ஆனை மனனம் செய்தவர்கள், ஹாஃபிதுகள், ஆலிம்கள், இவர்கள் தீனுடைய ஷரியத்தினுடைய பாதுகாவலர்கள். எப்படி ஒரு நாட்டிற்கு இராணுவம் முக்கியமோ அதே போல இந்த மார்க்கத்தினுடைய இராணுவ வீரர்கள் ஹாஃபிதுகள், ஆலிம்கள். என்னுடைய குழந்தைகளை நான் ஹாஃபிதாக ஆக்கினால், என்னுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்வதற்கான சூழல்களை நான் ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னுடைய குழந்தையை நான் நல்லா படிக்க வச்சா அந்த பிள்ளை நல்லா வேலைக்கு போவான், நிறைய சம்பாதிப்பான், எனக்கும் கொடுப்பான். என்னுடைய குழந்தைகளை நான் ஓத வைத்தால், ஆலிம்களாக, ஹாஃபிதுகளாக நான் உருவாக்கினால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணியமானவர்களே, நம்முடைய குழந்தைகளை நாம் ஹாஃபிதுகளாக உருவாக்கினால் நமக்கு அல்லாஹ் கிடைப்பான், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்விடமிருந்து பரிசு கிடைக்கும். நாளைக்கு குர்ஆனை ஓதி மனனம் செய்த ஹாஃபிதுகளுடைய பெற்றோர்கள் அழைக்கப்படுவார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் முன்னிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கிரீடம் அணிவிப்பான். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுடையவர்கள். குர்ஆன் என்பது அது ஒரு உணர்வு. குர்ஆனை மனனம் செய்வது அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய தௌஃபீக். ஒருவர் தொழுகக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அவர் தொழுகையாளியாக இருப்பார். ஒருவர் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த காலங்களில் மட்டும் ஹாஜி என்ற பெயரோடு இருப்பார். ஒருவர் நோன்புடைய காலங்களில் நோன்பு வைத்திருந்தால் அவர் நோன்பாளி என்று அழைக்கப்படுவார். அந்த காலங்கள் முடிவதோடு அந்த பெயரும் முடிந்து போய்விடும். இப்போ யாரையும் பார்த்து நீங்கள் நோன்பாளி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கூப்பிட மாட்டோம். நோன்புல கூப்பிடுவோம், ரமதானில் கூப்பிடுவோம். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜி செய்பவர் என்பதாக நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் அதான் தொழுதுகிட்டு இருக்காரு, மாஷா அல்லாஹ், இவர் தொழுது கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுவோம். எல்லா கடமைகளும் அந்த கடமைகளை செய்யக்கூடிய அந்த நேரத்தோடு கடந்து போய்விடும். ஆனால் குர்ஆனை ஒருத்தர் மனனம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் குர்ஆனை மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய கிருபையோடு குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றோம். எல்லா நேரங்களிலேயும் ஒரு ஹாஃபித், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஹாஃபிதாக்களாக நீங்கள் உருவாக்கினால், அந்த குழந்தைகள் உறங்கினாலும் அல்லாஹ்வினுடைய கலாம் அவர்களோடு சேர்ந்திருக்கும். அவர்கள் வெளியில் சென்றால் அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் அவர்களோடு இணைந்திருக்கும். உறங்கினாலும் உலகத்தினுடைய வேலைகளில் இருந்தாலும் என்ன அசைவுகளை அவர்கள் கொடுத்தாலும் அவர்கள் குர்ஆனோடு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய நூரோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய ஒளியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள்
அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்து, அவர்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வினுடைய விசேஷ அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ குர்ஆனை மனனம் செஞ்சு அல்லாஹ் கிடைப்பான். குர்ஆனை மனனம் செய்தால் அல்லாஹ்வுடைய நூரை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனை நாம் சுமந்தால், குர்ஆனை நம்முடைய குழந்தைகள் சுமக்க ஆரம்பித்தால், சுப்ஹானல்லாஹ், அந்த குழந்தைகளுக்கு அதைவிட சிறந்த ஒரு பரிசை, அதைவிட சிறந்த, குர்ஆனை விட சிறந்த ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி தர முடியுமா? உலகத்தில் எவ்வளவு நாம் படிக்க வைத்தாலும், எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொடுத்தாலும், குர்ஆனை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுத்தால் அவர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய சிறந்த நிரப்பமான ஒரு பரிசை, ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்கவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் என்பது அது ஒரு மிக பெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை ஹாஃபில்களாக உருவாக்கினால் அவர்களுடைய சிந்தனை பாதுகாக்கப்படும், அவர்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகும், கெட்டவர்களுடைய தீய நட்புகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்றைய காலத்தில் மாஷா அல்லாஹ் நிறைய குர்ஆனை மனனம் செய்வதற்கான நிறைய வழிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆனினுடைய திலாவத்தை சரி செய்வதற்கான நிறைய வழிகள் இன்று திறந்தே இருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக இன்றைய காலத்தில் குழந்தைகள் நிறைய திறமைகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டே அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். குர்ஆனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவர்கள் அந்த நேரங்களை வேறு உலகத்தினுடைய அல்லது மாற்று சிந்தனைகளில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ஒவ்வொரு முஹல்லாக்களிலேயும் ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும். ஒன்று, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஹாஃபிதை நான் உருவாக்க வேண்டும். என்னுடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் ஒரு ஹாஃபிதை உருவாக்கி தர வேண்டும். எந்த முஹல்லாக்களில் ஹாஃபிதுகள், ஹாஃபிதாக்கள், ஆலிம்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த முஹல்லா செழிப்படையும். அந்த முஹல்லாவின் மூலமாக தமிழகம் மட்டுமல்ல முழு உலகமும் செழிப்பாக மாறும். எனவே முஹல்லாவினுடைய கட்டமைப்பு, அதனுடைய பாதுகாப்பு என்பது அது ஒவ்வொரு முஹல்லாக்களிலேயும் ஹாஃபிதுகளை உருவாக்குவது, ஆலிம்கள் உருவாகி வெளிவருவதன் மூலமாகத்தான் ஏற்படும். அல்லாஹ்வினுடைய கிருபையோடு என்னுடைய முஹல்லாவில் தாம்பரம், அதிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய காமராஜபுரம் மஸ்ஜித் காலனி, அதுதான் என்னுடைய முஹல்லா. அந்த முஹல்லாவில் அல்லாஹ்வினுடைய கிருபையோடு இந்த வருடம் 19 மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 9 மாணவர்கள் ஆலிமினுடைய அந்த பட்ட வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஜாமியா மன்பாவுல் அன்வார், ஜாமியா அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், தாருல் உலூம் யூசுஃபியா, இப்படி பல்வேறு மதரசாக்களில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் ஜாமியா உஸ்வத்துல் ஹசனா போன்ற பெரும் பெரும் மதரசாக்களில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் ஆலிமியத்தினுடைய அந்த கல்வியை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய முஹல்லாவில் அல்லாஹ்வினுடைய கிருபையோடு 15 உலமாக்கள் எங்களுடைய முஹல்லாவிலே சங்கமித்திருக்கின்றோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் இமாமாக, முஹல்லாக்களில் மக்தபினுடைய இமாம்களாக, பல்வேறு மதரசாக்களில் முதர்ரிஸ்களாக, இப்படி அல்ஹம்துலில்லாஹ் 15 உலமாக்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 3 ஹாஃபிதாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய முஹல்லாவில் இருக்கின்றார்கள். இன்னும் 5-7 ஹாஃபிதாக்கள் இந்த வருடம், அடுத்த வருடம் தங்களுடைய குர்ஆனினுடைய மனனத்தை அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்ய காத்திருக்கின்றார்கள். இப்படி நம்முடைய முஹல்லாவை, நம்முடைய வீடுகளை ஹாஃபிதுகளின் மூலமாக, ஆலிம்களின் மூலமாக, ஹாஃபிதாக்களின் மூலமாக, மார்க்கப்பட்டுடையவர்களை உருவாக்குவதன் மூலமாக நாம் நம்முடைய முஹல்லாக்களை உருவாக்கி தர வேண்டும். குர்ஆனை மனனம் செய்வது என்பது ரொம்ப லேஸ். குர்ஆனை மனனம் செய்வது ரொம்ப சிரமமான ஒன்றல்ல. குர்ஆனை ஓதுறது எப்படி நாம் லேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ,
அதே மாதிரி குர்ஆனை மனனம் செய்வதும் மிகவும் எளிதானது. என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அவர் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. கிட்டத்தட்ட 2 ஜுஸுகளை அவர் மனனம் செய்திருக்கின்றார். எல்கேஜி யூகேஜியில் சூரத் ஜுஸு அம்மா, ஜுஸு தபாரக்கல்லது, இந்த 2 ஜுஸுகளை நிறைவு செய்து அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துர் ரஹ்மானை நிறைவு செய்து ஹாமிம் ஜுஸுவை அவர் தற்போது மனனம் செய்து கொண்டு வருகின்றார். இப்போ பிஞ்சு குழந்தைகளிலேயே நாம் குர்ஆனை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகளுடைய கல்பு மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுடைய வாழ்வு மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுடைய சந்ததிகள் முழுவதும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் நாம் உறுதி கொள்ள வேண்டும், முதலில் நான் சரியாக குர்ஆனை ஓதுவேன், அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் குர்ஆனை ஓதுவேன், அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அப்படி குர்ஆனை ஓதுவதற்கு நான் கற்றுக்கொள்வேன். இரண்டாவதாக, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய உறவுகளுடைய குடும்பங்களிலிருந்து, என்னுடைய மஹல்லாக்களிலிருந்து குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகளை, ஆலிம்களை உருவாக்குவேன், அதற்கு உதவியாக இருப்பேன். இதன் மூலமாக மார்க்கத்தினுடைய கல்வியை, மார்க்கத்தை, ஷரீஅத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் என்னையும் இணைத்துக் கொள்வேன் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டும் என்று இந்த உரையின் மூலமாக தங்கள் அனைவரிடமும் மிகவும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, மூன்றாவது, இன்றைய காலத்தில் ஹஜ்ரத் நீங்கள் குர்ஆன் ஓதணும்னு சொல்லி சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஓதுறோம். இரண்டாவது, உங்களுடைய குழந்தைகளை ஹாஃபிதுகளாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அதற்கு தயாராகிறோம். அப்படி தயாராகுவதாக இருந்தால் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி அவர்களை ஹாஃபிதாக ஆக்குவது, அவர்களுக்கு அந்த வகுப்பை நான் எப்படி தேர்வு செய்வது? கண்ணியமானவர்களே, குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஹாஃபிதுகள் என்பவர்கள் அவர்கள் வெறும் குர்ஆனினுடைய வசனங்களை மனனம் செய்பவர்கள் அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும், சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக மனப்பாடமாக இருக்குது, அல்லது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் கடகடன்னு ஓதி மனப்பாடம் செய்யறதுக்கு பேர் அல்ல ஹிஃப்து. ஹிஃப்து என்பது குர்ஆனினுடைய ஒவ்வொரு எழுத்துகளையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் குர்ஆன் இறங்கிய முறையில் அந்த குர்ஆனினுடைய திலாவத்தையும் பாதுகாப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் நிறைய ஊர்களில், நிறைய இடங்களில் அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அதாவது நீங்கள் 5th முடிச்சுட்டு எங்களுடைய கல்விக்கூடங்களில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேருங்க. 6th 7th 8th அவங்க ஸ்கூல் படிப்போடு சேர்ந்து அவங்க குர்ஆனை மனனம் செய்து கொள்வார்கள் என்ற இந்த அமைப்பில், அதாவது உலக கல்வியோடு குர்ஆன் மனனம், உலக கல்வியோடு மார்க்கத்தினுடைய கல்வி என்ற இந்த அடிப்படையில் அதிகமான இடங்களில் மதரசாக்கள் துவக்கப்படுகின்றது, அவைகள் நடைபெற்று கொண்டும் வருகின்றது. நம்முடைய குழந்தைகளை நாம் ஹிஃப்து பிரிவில் சேர்க்கக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட மதரசாக்களை தேர்வு செய்ய வேண்டும், அவர்களை எப்படிப்பட்ட ஹாஃபிதுகளாக உருவாக்க வேண்டும் என்ற தெளிவும் அதை பற்றிய சிந்தனையும் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனினுடைய மனனம் என்பது எப்படி வேண்டுமானாலும் ஓதி ஒவ்வொரு ஆயத்துகளையும் மனனம் செய்து முடிப்பதல்ல. ஹிஃப்து பாதுகாப்பு என்பது குர்ஆன் இறங்கிய முறையில் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதி குர்ஆன் இறங்கிய முறையில் அந்த வசனங்களை மனனம் செய்து பாதுகாப்பது, இதுக்கு பேர் தான் ஹிஃப்து. அப்போ ஹிஃப்துடைய பிரிவிற்கு அடிப்படை தஜ்வீத், சிஃபாத்துல் ஹுரூஃப், மகாரிஜுல் ஹுரூஃப், அல் வக்ஃப் வல் இப்திதா என்ற இந்த 3 துறைகளை பேணி நம்முடைய குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும்.
முதலில் அவர்கள் தஜ்வீதோடு குர்ஆனை மனனம் பார்த்து ஓத வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு ஆயத்துகளையும் தஜ்வீதோடு நிறுத்தி வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்ற அடிப்படையில் அவர்கள் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ஹர்ஃபுகளையும் அதனுடைய மகார்ஜிகளோடு அதனுடைய சிஃபாத்தோடு அவர்கள் வெளியாக்கி தங்களுடைய திலாவத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொல்லித்தரக்கூடிய மதரசாக்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும். அதிலேயும் குறிப்பாக உலக கல்வியோடு இருக்கக்கூடிய ஹிஃப்லு மதரசாக்கள், அதில் அதிகமாக பேணிக்கை தேவைப்படுகின்றது. காரணம், ஒருபுறம் உலகத்தினுடைய கல்வி அவர்களை அழுத்தும், மற்றொருபுறம் குர்ஆனினுடைய ஹிஃப்லு மனனம், இந்த இரண்டையும் சமாளிக்க முடியாமல் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் வீணாகி போகின்றார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், சில மதரசாக்கள் மிக சிறப்பாக இரண்டையும் இணைத்து மிக சிறந்த உஸ்தாதுகளின் மூலமாக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிறைய மதரசாக்களை நாம் பார்க்கின்றோம், அவர்கள் குர்ஆனை மனனம் செய்ய வைக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் ஓதக்கூடிய குர்ஆனாக இல்லை. அவர்களுடைய திலாவத் அது மகாரஜுல் ஹுரூஃபும் அதில் முழுமையாக இல்லை, சிஃபாத்துல் ஹுரூஃபும் இல்லை. இப்படி நம்முடைய குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்தால் அவர்கள் ஒரு மஜ்லிஸிற்கு போய் அமர்ந்து ஓத முடியாதல்லவா? அவர்கள் இமாமத்தில் நின்றால் அவர்களுடைய அந்த குர்ஆனினுடைய திலாவத் குறையுள்ளதாக இருக்கும் அல்லவா? எனவே நாம் மதரசாக்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் சிறந்த உஸ்தாதுகளை கொண்டு அமைந்திருக்கின்ற மதரசாக்களை தேர்வு செய்வோம். நிறைய விளம்பரங்கள் வரலாம், நிறைய விழாக்கள் நடத்தி அதன் மூலமாக விளம்பரங்களை தேடிக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட அந்த நம்முடைய குழந்தைகள் ஓதக்கூடிய உஸ்தாதுகள், அந்த உஸ்தாதுகளுடைய அஹ்லாக், அந்த உஸ்தாதுகளுடைய நற்குணங்கள், அந்த உஸ்தாதினுடைய அனுபவம், தஜ்வீதினுடைய துறையில் அனுபவம் சாலிகளாக இருக்க வேண்டும், ஹிஃப்லுடைய துறைகளில் அனுபவசாலிகளாக இருக்க வேண்டும், அல்லது அனுபவசாலிகளுக்கு கீழே அவர்கள் பணிபுரிபவர்களாக இருக்க வேண்டும், ஹிஃப்லு உஸ்தாதுகளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இடங்களை நாம் தேர்வு செய்து நம்முடைய குழந்தைகளை ஹிஃப்லுடைய பிரிவிற்கு நாம் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் அவர்கள் சிறந்த முறையிலே குர்ஆனை ஓதுவார்கள், மனனம் செய்வார்கள். இவர்கள் நாளை ஹிஃப்லு பிரிவினுடைய உஸ்தாதுகளாக மாறினால் சிறந்த ஹாஃபிதுகளை, காரிகளை உருவாக்கி தருவார்கள். எனவே ஹிஃப்ல் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு கல்வியும் சேர்ந்து இணைஞ்சிருக்குன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம், எங்கேயாச்சும் கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்துடும். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஒன்று, அந்த குழந்தைகள் முழுமையாக ஹிஃப்லை நிறைவு செய்ய முடியாமல் வெளியேறி விடுகின்றார்கள், அல்லது மிக வேகமாக குர்ஆனை எந்த அளவு வேகமாக ஓதக்கூடாதோ அந்த அளவு வேகமாக ஓதி 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 என்ன செய்கிறாங்க, மனப்பாடம் செய்கிறாங்க. அதை அப்படிதான் ஆன்லைன்லேயும் சில பேர் லைவ் வீடியோக்களில் தொழுகைகளில் ஓதி காமிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவைகளை எல்லாம் தவிர்த்து குர்ஆன் என்பது இது ஒரு அமானிதம். குர்ஆன் என்பது நம்முடைய இஷ்டத்துக்கு ஓத முடியாது. ஏன்னு சொன்னால் இது கலாமுல்லாஹி அஸ்ஸ வஜல், இது அல்லாஹ்வினுடைய கலாம். இது நம்மை விருப்பத்திற்கு நாம் இந்த குர்ஆனை மொழிய முடியாது. அல்லாஹ் எப்படி இறக்கி இருக்கின்றானோ, அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அந்த மாதிரி தான் நம்ம குர்ஆனை ஓதணும். அந்த மாதிரி குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நம்முடைய குழந்தைகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஏன் இந்த விஷயத்தை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட சென்ற வாரம் மட்டும் 2-3 பெற்றோர்கள் வந்து சந்தித்தார்கள். ஹஸரத், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு மதரசாவில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துருக்கோம். 5 ஜுஸு 10 ஜுஸு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் படிப்போடு இருக்குது. ஆனால் அவங்களுடைய திலாவத் தஜ்வீதினுடைய அமைப்பில் இல்லை, என்ன செய்யறது? அங்கேயே நாங்கள் ஓத வைக்கவா, இல்லை வேறு மதரசாக்களில் போய் சேர்க்கவா? வேறு மதரசாக்களில் சேர்க்கறதா இருந்தால் எந்த மதரசாக்களில் போய் சேர்க்கறது? எங்களுக்கு ரொம்ப உள்ளம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க ஓதுறாங்க, ஆனால் அவங்களுடைய திலாவத்தில் தஜ்வீதை நாங்கள் பார்க்கல என்றெல்லாம் நிறைய ஆலோசனைகளை கேட்டு வந்ததின் காரணமாக இந்த விஷயத்தை இந்த யூஹெச் மீடியா மூலமாக தங்களுக்கு முன்னால் வைப்பதில் நான் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கின்றேன். எனவே கண்ணியமானவர்களே,
ஹிஃப்லு என்பது அது ஒரு அமானிதம். ஒவ்வொரு எழுத்துக்களையும் அது இறங்கிய முறைகளையும் பேணி ஓத வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படிப்பட்ட குர்ஆனை பேணி ஓதக்கூடிய ஹாஃபிதுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய குழந்தைகளிலிருந்து, நம்முடைய மஹல்லாக்களிலிருந்து அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த குர்ஆனினுடைய சேவைகளில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த குர்ஆனினுடைய சேவைகளுக்காக வேண்டி யாரெல்லாம் இது போன்ற பல்வேறு முயற்சிகளை அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் அவர்களுடைய குழுவையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குர்ஆன் மதரசாக்களுக்காக வேண்டி, குர்ஆனினுடைய சேவைகளுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குர்ஆனோடு இணைவோம், அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவோம். குர்ஆனோடு இணைவோம், அல்லாஹ்வினுடைய பாசத்தை பெறுவோம். குர்ஆனோடு இணைவோம், குர்ஆனினுடைய ஷஃபாஅத்தை, சிபாரிசை பெறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் குர்ஆனினுடைய ஷஃபாஅத்தையும் பெற்ற நல்லோர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.